ஹலோ பசங்களா, இணையோட அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இந்த லெக்சர் சீரிஸ்ல இது 4வது லெக்சர். ஸோ நீங்க போன 3 லெக்சர் பார்க்கணும்னா டக்குன்னு போய் பார்த்துட்டு வரணும். சரி, நீங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை கண்டினியூ பண்ண போறோம். 3வது ஃபார்ம் வந்து 2 பாயிண்ட் ஃபார்ம். இப்போ வந்து போன இடத்துல பாயிண்ட் ஸ்லோப்ல வந்து உனக்கு அந்த லைனோட ஸ்லோப் கொடுத்துட்டாங்க அண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல என்ன பிரச்சனைனா உனக்கு அவங்க ஸ்லோப்பே தரல, அதுக்கு பதிலாக உனக்கு 2 பாயிண்ட் கொடுத்தா அந்த லைனோட ஈக்குவேஷன் இப்படி தான் எழுதுவோம். y minus y1 is equal to y2 minus y1 by x2 minus x1 into x minus x1. ஓகே, இப்போ அதை வச்சு நம்ம ஒரு சம் போடலாமா? ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் பாசிங் த்ரூ 5,9 and 2,6. இந்த ஸ்லைடுக்கு வந்து மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஃபார்மேட்டிங் காப்பி பண்ணிக்கலாமா? என்னது y minus y1 is equal to y2 minus y1 by x2 minus x1 into x minus x1. இப்போ இதில் வந்து x1, y1 நான் வந்து 5,9 எடுத்துக்கிறேன். x2, y2 வந்து வந்துச்சுன்னா y minus y1 வந்து 9 is equal to y2 வந்து 6 minus 9 by x2 வந்து 2 minus 5 into x minus x1 வந்து 5. இது வந்து என்ன ஆகும்? 3 by 3 minus 3 by minus 3 x minus 5. இப்போ நான் y minus 9 is equal to x minus 5 அப்படி இருக்கும்போது x minus y plus 4 equal to 0. இதுதான் இந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகே, இப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். இப்போ வந்து இங்க இன்டர்செப்ட்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு லைன் வந்து எங்க கோஆர்டினேட் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுதோ இந்த பாயிண்ட் பேர் தான் இன்டர்செப்ட். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட எங்கே அந்த லைன் இன்டர்செக்ட் ஆகுதோ அது வந்து எக்ஸ் இன்டர்செப்ட், ஒய் ஆக்சிஸோட எங்கே அது இன்டர்செக்ட் ஆகுதோ அது வந்து ஒய் இன்டர்செப்ட். ஓகே, இப்போ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் எல் வித் ஸ்லோப் m அண்ட் y இன்டர்செப்ட் c. ஸோ இப்போ இங்கே y இன்டர்செப்ட் வந்து cனா அந்த பாயிண்ட் வந்து 0, cன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து y is equal to mx plus c. இப்போ இதுவே வந்து அதே லைனு லைக் ஸ்லோப் m அண்ட் x இன்டர்செப்ட் d. ஸோ அது வந்து அதோட பாயிண்ட் வந்து லைக் இப்போ d, 0 இருந்துச்சுன்னா அந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து y is equal to m into x minus d. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்லோப் 6 கொடுத்துருக்காங்க, y இன்டர்செப்ட் -4 and x இன்டர்செப்ட் 5 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 2 லைன் ஈக்குவேஷன் தேவை. ஸோ இப்போ இங்கே வந்து y இன்டர்செப்ட்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? y is equal to mx plus c இருக்குமா? இதுவே x இன்டர்செப்ட்னா y is equal to m into x minus d. இங்கே m தான் 6, c வந்து -4, d வந்து 5. ஏன்னா y இன்டர்செப்ட் தான் c, x இன்டர்செப்ட் தான் d. நம்ம சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? y is equal to 6x minus 4. இது வந்து y is equal to 6 into x minus 5. இது வந்து என்ன ஆகும்? 30 minus 30 plus 6x இருக்குமா? ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும்? 6x minus y minus 4 equal to 0. இது வந்து 6x minus y minus 30 equal to 0. ஓகே, இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்பார்ட், இதுதான் செகண்ட் சப்பார்ட். எப்படி உங்களுக்கு x இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் கொடுத்தா அதோட ஸ்லோப் சேர்த்து கொடுத்தா உங்களுக்கு ஈக்குவேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இன்டர்செப்ட் ஃபார்ம். இப்போ வந்து ஒரு லைனு அதோட எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ அண்ட் ஒய் இன்டர்செப்ட் பி அப்படி இருந்துச்சுன்னா உன்னோட ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்து எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 ஆர். அதாவது உங்களுக்கு ஸ்லோப் தரமாட்டான், பாயிண்ட் தரமாட்டான், அதுக்கு பதிலாக 2 இன்டர்செப்டே கொடுத்துருவான். எக்ஸ் இன்டர்செப்டே கொடுத்துருவான், ஒய் இன்டர்செப்டே கொடுத்துருவான். அதாவது எந்த பாயிண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸோட இன்டர்செக்ட் ஆகுதோ அதே சமயம் எந்த பாயிண்ட்ல ஒய் ஆக்சிஸோட இன்டர்செக்ட் ஆகுதுன்றது கொடுத்தா அந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கும். எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி. இல்ல ஏ வந்து எக்ஸ் இன்டர்செப்ட், பி வந்து ஒய் இன்டர்செப்ட். ஓகே, இப்போ அதை வச்சு நம்ம எக்ஸ் இன்டர்செப்ட் 5 அண்ட் ஒய் இன்டர்செப்ட் -3 கொடுத்தா இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாமா?
இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஒய் இன்டர்செப்ட் பின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நம்ம ஃபார்முலாவில் என்ன படிச்சோம், எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்று படிச்சோமா. ஏபி சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் பை 5 ப்ளஸ் ஒய் பை -3 ஈக்குவல் டு 1 அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் பை 5 மைனஸ் ஒய் பை 3 ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்துச்சா. இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளை பண்ணால் என்ன ஆகும், 3x minus 5y equal to 15 அப்படின்னா 3x minus 5y minus 15 equal to 0. இதுதான் இந்த லைனோட ஈக்குவேஷன். இப்போ உங்களுக்கு ரெண்டு இன்டர்செப்ட் கொடுத்தா எப்படி ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேயா, இப்போ அதனால நம்ம அடுத்த லெக்சர்ல இதோட இந்த லெக்சர் முடிஞ்சது. நம்ம அடுத்த லெக்சர்ல பார்க்குற வரைக்கும் நான் தான் ஏ ருகேஷ். பாய்.